அமைச்சர் சேவபாரதி சபரிமலைக்கு போகக்கூடியவர் நல்ல ஒரு முக்தர். ஆனா இருக்கிற இடம் அவர் சரியில்லை. இந்து முன்னணி பேரியம் நடத்தும் இந்து முருக பக்தர்களின் மாநாட்டை சங்கிகளின் மாநாடு என்று விமர்சித்த அமைச்சர் சேகர் பாபுவுக்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பதிலடி கொடுத்துள்ளார். அது முருகர் முருகர்கள் மீது கரிசனம் கொண்டு உண்மையாக முருகரை தொழுகின்றவர் நடத்தினால் நிச்சயம் செல்வோம். இது சங்கிகளாக நடத்துகின்ற ஒரு மாநாடு, அதுவும் இனத்தால் மதத்தால் மொழியால் மக்களை பிளவுபடுத்த வேண்டும் என்று நடத்துகின்ற ஒரு மாநாடு. நிச்சயமாக முருகன் மீது உண்மையான பக்தி கொண்டவர்கள் அந்த மாநாட்டிற்கு செல்ல மாட்டார்கள். அவர்கள் எல்லாம் எதற்கு வருவார்கள் என்றால் 7/7/2025 அன்று திருச்செந்தூரிலே வரலாற்று இல்லாத அளவிற்கு வடமாநிலத்திலே தான் இது போன்ற சொற்கள் நாம் கேட்டுக்கொண்டிருந்தோம். இப்போ தமிழகத்திலே 400 கோடி ரூபாய் அளவிற்கு திருப்பணிகள் நிறைவு பெற்று குடமுழுக்கு நடைபெற இருக்கின்றது. ஒரு வார காலம் அங்கே விழா எடுக்க இருக்கின்றோம். அந்த விழாவிற்குத்தான் உண்மையான முருக பக்தர்கள் வருவார்கள். இங்கு இனமில்லை, மொழி இல்லை. ஆகவே முழுமையாக தமிழ் கடவுள் முருகர், அந்த தமிழ் கடவுள் முருகரை தமிழை போற்றுகின்ற அரசு இந்த அரசு என்பதை முழுமையாக முருக பக்தர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். இது வாக்கு வங்கிக்காக நடத்துகின்ற ஒரு மாநாடு. ஆகவே முருக பக்தர்கள், உண்மையான முருக பக்தர்கள் இதில் பங்கேற்க மாட்டார்கள். அமைச்சர் சேவபாரதி சபரிமலைக்கு போகக்கூடியவர் நல்ல ஒரு முக்தர். ஆனா இருக்கிற இடம் அவர் சரியில்லை. அவர் இருக்கக்கூடிய இடம் சரியில்லாத இடத்துல இருக்கிறதுனால சரியில்லாத பேசிட்டு இருக்காரு. அதை ஒருவர் தான் அவங்களுக்கு கேட்பாங்க.